வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேமிலி லா 2ல ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல ஒரு மேல் எந்த ஒரு உயிலுமே எழுதாம இறந்துடுறாரு அப்படின்னா, அவருடைய சொத்துக்களை எந்த மாதிரிலாம் பகிரணும், எந்த மாதிரி அவருடைய சொத்துக்கள் யாருக்கெல்லாம் போகும் அப்படிங்கிறத தெளிவா அதே நேரத்தில் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னால நீங்க ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 பிரிவு 3Gல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு நபர் எந்த ஒரு உயிலும் எழுதி வைக்காமல் இறந்துட்டார் அப்படின்னா அதை தான் நம்ம இன்டர்ஸ்டேட் அப்படின்னு குறிப்பிடுவோம். உதாரணமா ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் தனது சொத்துக்களை பற்றி எந்த ஒரு உயிலுமே எழுதாம இறந்துடுறாரு அப்படின்னா அவர் இன்டர்ஸ்டேட் நிலையில இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம கருதலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நபர் உயில் எழுதாம இறந்துடுறாரு அப்படின்னா அவரு இந்துவா இருக்கிற பட்சத்துல இந்து வாரிசு உரிமை சட்டம் பிரிவு 8 படி அவருடைய சொத்தானது கீழ்கண்ட வாரிசுகளுக்கு போகும் அப்படின்னு தெளிவா பிரிவு 8 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது முதல் நிலை வாரிசுகள் கிளாஸ் 1 ஹேர்ஸ் அவங்களுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இரண்டாம் நிலை வாரிசுகள் கிளாஸ் 2 ஹேர்ஸுக்கு போகும். அப்படியே அவங்க 2 பேருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தந்தை வழி உறவுகள் ஆக்னேட்ஸ் அப்படின்னு நம்ம அதை குறிப்பிடுவோம், அவங்களுக்கு போகும். அடுத்ததான் இவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல காக்னேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற தாய் வழி உறவுகளுக்கு அந்த சொத்தானது செல்லும். அடுத்ததா மேற்குறிப்பிட்ட யாருமே இல்லை அந்த சொத்திற்கு அப்படின்னா அது அரசாங்கத்திற்கு போகும் அப்படிங்கிறத தெளிவா பிரிவு 8 எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ யாரெல்லாம் கிளாஸ் 1 ஹேர்ஸ், யாரெல்லாம் கிளாஸ் 2 ஹேர்ஸ், ஆக்னேட்ஸ்னா யாரு, காக்னேட்ஸ்னா யாரு, அதே போல அரசாங்கத்திற்கு சொத்து போறதற்கான செக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் 1 ஹேர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து வாரிசு உரிமை சட்டத்துல தெளிவா இந்த முதல் நிலை வாரிசுகளை பட்டியலிட்டு இருக்காங்க. உதாரணமா மனைவி, மகன், மகள், தாய், அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த இறந்த மகனுடைய அவருடைய மகன் இறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய மகன், அவருடைய இறந்த மகனுடைய மகள், அதுபோல முன்கூட்டியே இறந்த மகனுடைய மனைவி போன்றவர்கள்லாம் இந்த கிளாஸ் 1 ஹேர்ஸுக்குள்ள வருவாங்க. இதோட முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வாரிசுகள் அனைவருமே சொத்தை சம பங்கா தான் பங்கிட்டுக்குருவாங்க. அடுத்தடுத்த வாரிசுகள் அவ்வாறு சம பங்கா பங்கிட மாட்டாங்க. கிளாஸ் 1 ஹேர்ஸ் மட்டும் அந்த சொத்தை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ உதாரணமா பார்த்தோம்னா, இப்போ ரவி அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய மனைவி, மகன், மகள், அதுபோல அவருடைய அம்மாவை விட்டுட்டு சொத்து உயில் எதுவும் எழுதி வைக்காம இறந்துடுறாரு அப்படின்னா அவரோட ப்ராப்பர்ட்டியோட மொத்த வேல்யூ 40 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சோம்னா இவங்க அனைவருமே கிளாஸ் 1 ஹேர்ஸுக்குள்ள வருவாங்க செக்ஷன் 8 ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி. அப்போ இவருடைய இந்த 40 லட்சம் ரூபா சொத்து அப்படிங்கிறது 4 சம பங்கா பிரிச்சு ஆளுக்கு 10 லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாரிசுகளுக்கு போகும். இப்போ ஈக்குவலா அந்த ஷேர் போகணும் அப்படிங்கிற சொல்றதுதான் செக்ஷன் 10 அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நபர், அதாவது நம்ம பார்த்த உதாரணத்துல ரமேஷ்ங்கிற நபர் இறக்கிறதுக்கு முன்பே அவருடைய மகன் இறந்துடுறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த ரமேஷுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டிய பங்க அந்த மகனுடைய பிள்ளைகள், அவங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவங்களுக்கு அந்த சொத்து அப்படிங்கிறது போய் சேரும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதைத்தான் நம்ம ரூல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு குறிப்பிடுவோம். உதாரணமா
இப்போ இதுல இன்னும் ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இதோட தெளிவான விளக்கம் என்னன்னா, அந்த ரமேஷுடைய மகன் உயிருடன் இல்லாட்டியுமே அந்த சம பங்கா அதை பிரிக்கிறதுனால அந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது அவருடைய வாரிசுகளுக்கு தெளிவா போய் சேர்றத உறுதி செய்யறது தான் இந்த ரூல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்ததான் நம்ம கிளாஸ் 2 ஹேர்ஸ் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் செக்ஷன் 2ல சொல்லியிருக்க கிளாஸ் 2 ஹேர்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கிளாஸ் 2 ஹேர்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 1ல எந்த ஒரு நபருமே இல்லை, அந்த இறந்து போன நபருக்கு கிளாஸ் 1ல எந்த ஒரு உறவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய சொத்து கிளாஸ் 2 ஹேர்ஸுக்கு வந்து போகும். இதோட உதாரணம் கிளாஸ் 2ல யாரெல்லாம் வருவாங்கன்னா, அவருடைய தந்தை வருவாங்க, சகோதரன் சகோதரி, அந்த சகோதரனுடைய மகன் வருவாங்க, அவருடைய மகள் வருவாங்க, அந்த சகோதரியுடைய மகன் வருவாங்க, சகோதரியுடைய மகள் வருவாங்க. நம்ம கிளாஸ் 1 ஹேர்ஸ்ல பார்த்தோம் அந்த சொத்தை சமபங்கா பங்கிடுவாங்க அப்படின்னு. இதுல அந்த சொத்தானது முழுவதுமா அந்த எந்த நபர் முதல்ல பீரியாரிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட் இருக்காரோ அவருக்கு அந்த சொத்து முழுவதுமா போயிடும். இப்போ உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, ரவி அப்படிங்கிற நபர் இறக்குறாரு, எந்த ஒரு உயிலும் எழுதாம. அவர் இறக்கும் பொழுது அவருடைய தந்தை இருக்காரு, அதுக்கப்புறமா அவருடைய பிரதர் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, இப்போ தந்தை அவருக்கு தான் வந்து முதல்ல முன்னுரிமை கொடுத்து அவருக்கு அனைத்து சொத்தையுமே அவர் எடுத்துப்பாரு. இப்போ பிரதருக்கு எந்த ஒரு சொத்துமே போகாது. அடுத்ததா ஆக்னேட்ஸ், அதாவது தந்தை வழி உறவினர்கள். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிளாஸ் 1லையும் யாருமே உயிருடன் இல்லை, கிளாஸ் 2லையும் யாருமே உயிருடன் இல்லை அப்படின்னா அது ஆக்னேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற தந்தை வழி உறவினர்களுக்கு அந்த சொத்தானது. தந்தை வழி உறவினர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத ஹிந்து சக்சஷன் ஆக்ட் பிரிவு 3 உட்பிரிவு 1A தெளிவா வரையறை செஞ்சிருப்பாங்க. இந்த ஆக்னேட்ஸ், இந்த தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறவங்க முழுவதும் ஆண்கள் மூலமாகவே உறவு முறை கொண்டவர்களா இருப்பாங்க. உதாரணமா ஒரு நபர் இறக்குறாரு அப்படின்னா அந்த நபருக்கு மனைவியோ குழந்தைகளோ இல்லை, தந்தையும் இல்லை, சகோதரனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய தந்தையுடைய சகோதரன், அதாவது அவருக்கு பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி உறவு முறையில உள்ள தந்தையுடைய சகோதரனோ இல்ல அந்த தந்தையுடைய சகோதரனுடைய மகனோ இல்ல மகளோ, தந்தையுடைய சகோதரனோ, அதாவது அவருடைய இறந்து போன நபருடைய தாத்தாவோட அண்ணனோ தம்பியோ அப்படிங்கிற நபர்கள் தான் வந்து இந்த தந்தை வழி உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணமா ரவி அப்படிங்கிற நபருக்கு யாருமே வந்து கிளாஸ் 1லையும் சரி 2லையும் சரி எந்த ஒரு உறவினர்களும் இல்லை. அவருடைய தந்தையுடைய சகோதரனுடைய மகன் வந்து இருக்காரு அப்படின்னா இப்போ அவருக்கு அந்த சொத்து முழுவதுமா போய் சேர்ந்துரும். இத பிரிவு 12 தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்ததா செக்ஷன் 13 ஆக்னேட்ஸ்னா யாரு அப்படிங்கறத பத்தி சொல்லுது. அதாவது தாய் வழி உறவுகள். இப்போ தந்தை வழி நம்ம பார்த்த மாதிரி கிளாஸ் 1லையும் யாரும் உயிருடன் இல்லை, கிளாஸ் 2லையும் யாரும் உயிருடன் இல்லை, தந்தை வழியிலையும் யாரும் உயிருடன் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த சொத்தானது தாய் வழி உறவினர்களுக்கு போய் சேரும். இப்போ தாய் வழி உறவினர்கள்லாம் யாரு அப்படின்னா அந்த இறந்து போன நபருடைய தாயுடைய சகோதரனோ அல்லது சகோதரியோ அல்லது சகோதரனுடைய மகனோ மகளோ இல்ல தாயுடன் கூட பிறந்த சகோதரியோ. இப்படி உதாரணமா அந்த இறந்து போன நபருடைய தாயுடைய சகோதரனோ அல்லது சகோதரியோ அல்லது சகோதரியுடைய மகனோ மகளோ, இவங்க அனைவருமே வந்து தாய் வழி உறவுகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இத பிரிவு 3 உட்பிரிவு 1C வந்து தெளிவா வரையறை செஞ்சிருக்கு. இப்போ நாம மேற்குறிப்பிட்ட எந்த கிளாஸ் 1லையும் யாரும் இல்லை, கிளாஸ் 2லையும் யாரும் இல்லை, ஆக்னேட்ஸ் தந்தை வழி உறவுகளும் யாரும் இல்லை அப்படின்னா தாய் வழி உறவுகளுக்கு போய் சேர்ந்துரும் முழுவதுமா. அடுத்ததா இப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எஸ்சீட் அப்படின்னு அழைக்கப்படுற, இப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எஸ்சீட் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேர்ந்துரும். இத குறிப்பிட்ட செக்ஷன் தான் பிரிவு 29. ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 29 என்ன சொல்லுது அப்படின்னா, உயில்
இல்லாமல் இறந்த ஒரு நபருக்கான முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அல்லது இரண்டாம் நிலை ஆக்னேட்ஸ் அல்லது காக்னேட்ஸ் அப்படின்னு எந்த ஒரு நபருமே சட்டப்பூர்வ வாரிசுகளுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த சொத்து முழுவதும் அரசாங்கத்தை சென்றடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, செக்ஷன் 6 படி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005ல தான் மகனுக்கு எவ்வளவு சொத்து கொடுக்கணுமோ அதே போல ஈக்குவலா மகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு தந்தை இறந்துடுறாரு அப்படின்னா அவருடைய மகனுக்கு எவ்வளவு சொத்தோ அதே மாதிரி மகளுக்கும் ஈக்குவலா போகணும் அப்படிங்கிறத இந்த 2005 அமெண்ட்மெண்ட்ல தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்ததா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா விளக்கத்தையும் வச்சு ஒரு பார்ட்டில கொஸ்டின் பேப்பர்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு உதாரணம் நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ ராமன் அப்படிங்கிற ஒரு ஆண் உயில் எதுவும் எழுதாம இறந்துடுறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில அவருடைய சொத்து மதிப்பு 1,20,000 ரூபாயா இருக்கிறது. அந்த சொத்தை அவரு சுய சம்பாத்திய சொத்தா தான் வச்சிருக்காரு. அவருக்கு பின்வரும் உறவினர்கள் இருக்காங்க. அவர் இறக்குற போது யாரு அப்படின்னா அவருடைய மனைவி இருக்காங்க, அவருடைய தாய் இருக்காங்க, உயிருடன் உள்ள ஒரு மகன் இருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு அந்த நபருடைய மகன் இன்னொரு மகன் இறந்ததுனால அவருக்கு ஒரு பேரன் இருக்காங்க. அடுத்ததா அவருக்கு ஒரு தந்தை இருக்காரு, அதுக்கு அடுத்ததா அவருக்குன்னு ஒரு சகோதரன் அப்படிங்கிற நபர் இருக்காங்க. இப்போ இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 படி இந்த இறந்து போற நபருடைய சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் லீகல் ஹேர்ஸ் சட்டப்பூர்வ வாரிசு யாரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். அதுக்கு நம்ம சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 8, 9, 10 and 11 நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ பிரிவு 8 படி முதல் நிலை வாரிசுகள் யாரெல்லாம் அந்த இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மனைவி முதல் நிலை வாரிசா வருவாங்க. அடுத்து தாய் முதல் நிலை வாரிசா வருவாங்க. உயிருடன் உள்ள அந்த மகன் முதல் நிலை வாரிசா வருவாரு. அடுத்ததா அந்த இறந்து போன அந்த மகனுடைய மகன் முதல் நிலை வாரிசா வருவாங்க. இப்போ இந்த 4 பேருக்குமே சொத்தானது அந்த 1,20,000 ரூபாய் மதிப்புடைய சொத்து சமமா பங்கிடப்படும். அடுத்ததா அவருக்கு இருக்கிற அவருடைய தந்தைக்கோ அல்லது சகோதரனுக்கோ அந்த சொத்து போகாது. ஏன் போகாது அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அந்த கிளாஸ் 1 ஹேர்ஸ் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. கிளாஸ் 2 ஹேர்ஸுக்கு அந்த சொத்தானது போகாது. இப்ப கிளாஸ் 1ல யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலதான் அந்த கிளாஸ் 2 ஹேர்ஸுக்கு அந்த சொத்து அப்படிங்கிறது போகும். இப்போ இந்த ப்ராப்ளத்தின்படி அந்த 1,20,000 ரூபாய் சொத்தை 4 பங்கா பிரிச்சு ஆளுக்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அந்த சொத்துக்கான பங்கீடு அப்படிங்கிறது நடக்கும். அவருடைய தந்தைக்கும் எதுவும் போகாது, அதே போல அவருடைய சகோதரனுக்கும் எதுவும் போகாது. அதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருமே கிளாஸ் 2 ஹேர்ஸா வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உயில் எழுதாமல் இறந்து போன ஒரு இந்து நபருடைய சொத்து எப்படி பிரிக்கப்படும், கிளாஸ் 1 ஹேர்ஸ்னா யாரு, கிளாஸ் 2 ஹேர்ஸ்னா யாரு, ஆக்னேட்ஸ்னா யாரு, காக்னேட்ஸ்னா யாரு அப்படிங்கிறதையும், தந்தை வழி உறவுனா யாரு, தாய் வழி உறவுனா யாரு அப்படிங்கிறதையும், இவங்க யாருமே இல்லைன்னா அரசாங்கத்திற்கு சொத்தானது செக்ஷன் 29 மூலமா எப்படி போகும் அப்படிங்கிறதையும், அதே போல ஒரு தெளிவான ப்ராப்ளத்தையும் நம்ம பார்த்தோம். இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.